உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதினிலே சுவாமி நீர் எங்களோடு பேசினீரப்பா. திருப்பாடல்கள் வழியாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். நன்றியோடு இறைவேண்டல் செய்வேன். நன்றியோடு திருப்பாடல் பாடுவேன் என்று நாங்கள் வாசித்து தியானித்தோம் ஆண்டவரே. இதோ வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய மன்றாட்டுகளை நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளை வைத்து அந்த வார்த்தைகளை உச்சரித்து அதற்குண்டான மன்றாட்டுகளை ஏறெடுக்கக்கூடிய வல்லமையும் ஞானத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்காட்டுவரே. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்னு சொல்லி நான் வலுவற்று இருக்கிறேன். நான் வலுவற்று இருக்கிறேன், பலன் தாரும் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ நன்றி சொல்ல உங்கள் நன்றி மன்றாட்டுகளை ஏறிடுங்கள். ஆமேன், ஆமேன். ஆமேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன். ஆமேன். எங்களை நேசித்து வழி நடத்துகிற தந்தையே, அப்பா, நீர் எங்களை ஆதரிக்கிறவராய் வாழ்வு வழிகாட்டுகிறவராய் இருக்கிற தகப்பனே. நாங்கள் உம் மக்களாய் வாழ ஆசைப்படுகிற தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தூய் ஆவியானவரின் நட்புறவு கொண்டு நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு இருந்து கடவுளாய் இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றி கூறுகின்றோம். ஆமென். அதிகாரம் எரேமியா 33 அதிகாரம் வசனம் 3. உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆம் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்க எங்கள் செவிகள் திறந்து ஆண்டவரே நாங்கள் அமரும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அப்பா அறிந்திராத மாபெரும் செயல்களையும் ஆண்டவரே மறைப்பொருள்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விலக்கி கூறுகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அப்பா இந்த வார்த்தைகளை அறியாத நாட்கள் அநேக ரச்சனை. ஆனால் அப்பா இந்த கூகுள் மீட் வழியாக ஆண்டவரை இறை வார்த்தைகளை எடுத்து தியானித்து வாசிக்க கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் தந்து வருகிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். நன்றி கூறுகின்றோம். ஆமீன். எரேமியா 32:33. அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆமீன். ஏசப்பா, இத்தனை இந்த கூகுள் வீட்டில் வழியாகவும் சரி, வேறு எந்த வழியாகவும் சரி, நாங்கள் எத்தனையோ தடவை இறை வார்த்தையை கேட்டிருக்கோம், அதன்படி நடக்காம இருந்திருக்கோம், மறந்துருக்கோம், மற்றவங்களுக்கு சொல்லாமையே இருந்திருக்கோம். அறிவுரை எத்தனை வாட்டி இந்த கூகுள் மீட் வழியா அப்பா எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க, திருக்குறளில சொல்லியிருக்காங்க, செய்தியில சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதன்படி நடக்காம செவி காக்காம கேட்டும் பார்த்தும் அதன்படி நடக்காம இருந்திருக்கோம். அதெல்லாம் மன்னிச்சு எங்கள் அதன்படி நடக்க உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமென். எரேமியா 29 இறைவசனம் 11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமென்று, அவை பலமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள்ல என்கிறார் ஆண்டவர் என்று கூறியிருக்கீங்கப்பா. ஆமாண்டவரே, நான் உண்மை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். உமக்கு தெரியும் எனக்கு என்ன திட்டம் வைத்திருப்பீர்களோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதை பற்றி நான் கவலைப்படாமல் ஆண்டவரே
அவை எனக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் அளிக்கிற திட்டமாக அதை நினைத்து ஆண்டவரே, நான் உமது பாதப்படியில் இருந்து அமர்வதற்கு எனக்கு நல்ல தைரியத்தை, வல்லமையும் அதிகமாய் உம்மை விட்டு விலகாதபடி என்னை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டலும். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமென். அதிகாரம் 33 வசனம் 3. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறியாத பெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமா ஆண்டவரே, உம்மை தவிர நாங்கள் யாரிடம் தகப்பனே நாங்கள் பேச வேண்டும்? உம்மோட உறவாடாமல் வேறு யாரிடம் நாங்கள் மன்றாட முடியும் தகப்பனே? நான் உங்களிடம் மன்றாடியும் போது நீர் எங்களுக்கு செவி சாய்க்கிறீர் ஆண்டவரே. அதிக நேரத்தில் இல்லானாலும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற அறுவடை கொடுக்கக்கூடியவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமது தேவ செயல்களால் எங்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீர் தந்துட்டே இருப்பீர்கள் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் காத்திருக்கோம் தகப்பனே. நீ செய்யும் அரும்பெரும் செயல்களுக்கும் வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகிறோம் தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமென். நான் அவர்களுக்கு நன்மை புரிவதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடும் அவர்களை இந்நாட்டில் உறுதியாக நிலைநாட்டுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நன்மை புரிவதில் நீர் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீர் எங்களுக்கு நன்மை புரிந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. நீர் திரும்ப திரும்ப எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் நாங்கள் உமக்கு செவி கொடுக்கவில்லை. உம்முடைய அறிவுரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கத்தின் தேவனாக இருக்கிறேன். இதோ நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் ஒரு உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அவர்களுக்கு நன்மை செய்ய நான் தவற மாட்டேன் என்று நீர் எங்களுக்காக உடன்படிக்கை செய்கிறேன். வாக்குத்தத்தங்களை தருகிறேன். வாக்கு மாறாதவர், வாக்கு தந்தவர், நீர் உண்மை உள்ளவர். இதோ என்னை பற்றி அச்சத்தை அவர்கள் இதயத்தில் பதிய வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதனால் அவர்கள் என்னை விட்டு விலகி செல்ல மாட்டார்கள் என்று உம்முடைய நம்பிக்கை, நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்காய் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு நான் என்ன தருவேன்? நீர் எங்களுக்கு நன்மை புரிவதில் மகிழ்ச்சி அடைகிற தெய்வமாக இருக்கிறேன். உம்முடைய முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் எங்களை வாழ வைக்க நீர் ஆசையோடு காத்திருக்கிறேன். ஆனால் நாங்களோ காட்டு பழங்களையே கனிதருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நல்ல திராட்சை கொலை கிடைக்கும் என்று நீர் எங்களை நட்டு வைக்கிறேன். நாங்களோ உம்மை விட்டு விலகி செல்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழ செய்வேன். அவர்களின் மக்களாய் இருப்பார்கள், நான் அவர் கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லி நீர் எங்களை அரவணைக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகிறீரப்பா. இது வந்திருக்கின்ற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் அவர்களோடு என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அவர்களுக்கு நன்மை செய்ய தவறமாட்டேன் என்ற உன்னுடைய உறுதிமொழிக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய உறுதிமொழி
இதோ என் சினத்திலும் சீற்றத்திலும் வெஞ்சினத்திலும் அவர்களை விடுவித்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன். இந்த இடத்திற்கு திரும்ப கூட்டி வந்து பாதுகாப்புடன் அவர்களை வாழ செய்வேன் என்ற உம்முடைய வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அழைக்கு மேலே என்ன தருவேன் நான். நான் என்ன தரப்போறேன் ஆண்டவரே, நான் என்ன தரப்போறேன் ஆண்டவரே. உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி எங்களுக்கான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தருகிறீரே. நீர் வைத்திருக்கும் திட்டங்கள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் என் ஊழியன் யாக்கோபே அஞ்சாதே, இஸ்ரவேலே கலங்காதே. ஆண்டவர் உன்னை இன்று அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன், உன் வழி மரபினரை விடுவிப்பேன், திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான், அவனை அச்சுறுத்துவோர் எவருமிலர் என்று எரேமியா 30:10 வாசிக்கிறோமே. எரேமியா 30:11 சொல்வதைப் போல நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை மீட்பதற்காக உள்ளேன் என்கிறார் ஆண்டவர். நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே. என் மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நான் உன்னை புடமிட்டேன். துன்பம் என்னும் உறைவெளியாக நான் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல. நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன், என் மாட்சியை நான் யாருக்கும் விட்டுக்கொடேன் என்று உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.